ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் செலக்ஷன் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ராணுவ வீரர்கள் ராணுவத்துக்கு செலக்ட் ஆகி அவங்க சர்வீஸ் பண்ணும்போது சரி, அவங்க சர்வீஸ் மொத்தத்தை முடிக்கிற வரைக்குமே அவங்களுக்கு உடல் ரீதியா பல பிரச்சனை ஏற்படுது. அந்த மாதிரி அவங்களுக்கு உடல் ரீதியா ஏற்படுற பிரச்சனைகளை பத்தி தான் இந்த வீடியோல மிக தெளிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள ராணுவ வீரர்களுக்கு அவர்களுடைய உடல் முழுவதும் ஏற்படுற பிரச்சனைகளை குறித்து ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல இந்த முடியை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட 80% ராணுவ வீரர்களுக்கு தலைமுடி முழுவதும் கொட்டிடும், அல்லது பாதியாவது அவங்க சர்வீஸ் முடிக்கிறதுக்குள்ள தலைமுடி கொட்டிடும். அது ஏன்னா அவங்க இந்தியாவின் பல இடங்களுக்கு, கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாவே அவங்க டியூட்டி விஷயமாவோ இல்ல டிரான்ஸ்பர் விஷயமாவோ பல இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி பல இடங்களுக்கு போகும்போது அவங்க வந்துட்டு ஒவ்வொரு வருஷமோ அல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி மாத்தி மாத்தி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி தண்ணி யூஸ் பண்றதுனால அவங்க முடிக்கு ஒரு சில இடத்துல வந்துட்டு வாட்டர் ஒத்துக்காம அவங்க முடி வந்துட்டு கொட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிதான் பல பேருக்கு முடி கொட்டுது. அது மட்டும் இல்லாம அவங்க எப்பயுமே யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் அவங்க வந்துட்டு டியூட்டில இருப்பாங்க. அதிகபட்சம் அவங்க யூனிஃபார்மோட கேப் போட்டு டியூட்டி கொடுக்கும் போது அதிகமா வியர்வை வெளியே அந்த கேப்னால முடி அழுத்தி அந்த முடியோட வேர்கள் பாதிக்கப்பட்டு முடி கொட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ராணுவ வீரர்கள் பல பேருக்கு முடி அதிகமா கொட்ட வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாம அவங்க வீட்டை பிரிந்து தனியாவே இருக்கிறனால வீட்டுல பல பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளை அவங்களால தீர்க்க முடியாது, பல மன அழுத்தங்களுக்கு ஆளாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டியூட்டி டென்ஷனும் அதிகமா இருக்கும், பல டியூட்டி டென்ஷன் இருக்கும். இதன் மூலியமாவும் அவங்களுக்கு முடி சீக்கிரமே வந்துட்டு கொட்டிடும். ஒரு 10% ராணுவ வீரர்களுக்கு முடி கொட்டாம இருக்கலாம், அது வந்துட்டு அவங்களோட ஜெனட்டிக் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஆனா மிக அதிகமா ராணுவ வீரர்களுக்கு முடி கண்டிப்பா கொட்டிடும். அட்லீஸ்ட் பாதி முடியாவது அவங்க சர்வீஸ் முடிக்கிறதுக்குள்ள கொட்டிடும். அடுத்து கண்களை பொறுத்த அளவுக்கு மிக அதிகமா பாடல்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு கண்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா பாடல்ல இருக்கும்போது அந்த ஐஸ் காலத்துல ஐஸ் அதிகமா விழுகும். அப்போ வந்துட்டு ஐஸை தவிர அவங்க கட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா ஐஸை தவிர எதுவுமே இருக்காது, எங்க பார்த்தாலும் ஒயிட் ஐஸ் தான் இருக்கும். அந்த டயத்துல சூரிய வெளிச்சம் வந்துட்டு அந்த ஐஸ்ல படும்போது அதோட ரிஃப்ளெக்ஷனை அவங்க வெறும் கண்ணால பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஐஸ் பிளைண்ட் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. இது குறித்து வந்துட்டு நான் என்னோட முந்தைய ஒரு வீடியோல பார்டர்ல ராணுவ வீரர்கள் எப்படி சர்வை பண்ணி அங்க அவங்க டியூட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மிக தெளிவா ஒரு வீடியோல குறிப்பிட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி பார்டர்ல பல பேருக்கு வந்துட்டு அறியாமையினால ஐஸ் பிளைண்ட் ஏற்படுறது. அதை தவிர்க்கிறதுக்கு டார்க்கா பிளாக்ல கண்ணாடி அணிவது வழக்கம். அதன் மூலியமா அவங்க அந்த ஐஸ் பிளைண்ட்ல வந்து தப்பிக்க வாய்ப்பு உள்ளது. அதுக்கப்புறம் உள்நாட்டு டியூட்டிஸ்ல வந்துட்டு மிக அதிகமான வெப்பன்ஸ் ட்ரைனிங்லயும் சரி, டியூட்டிலையும் சரி, இல்லது எக்ஸசைஸ்லயும் சரி, அவங்க வந்துட்டு பெரிய வெப்பன்களான 81mm மோட்டர், சிஜிஆர்எல் மற்றும் 51mm மோட்டர், இந்த மாதிரி பெரிய வெப்பன்களை பயன்படுத்தும் போது அதில் உள்ள ஸ்மோக் முதல்ல யூஸ் பண்ணும்போது அதில் ஏற்படுகிற புகை தீ காரணமாக அதை அடிக்கடி யூஸ் பண்றவங்களுக்கு கண்ணெரிச்சல், அந்த புகைகள் கண்ணில் பட்டா கண்ணெரிச்சல் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதன் மூலியமா கண்ணுல சில பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு ஏற்படுறது ரொம்ப ரேர் தான், மிக அதிகமா இது மாதிரி அதிக பேருக்கு யாருக்கும் ஏற்படுறது இல்லை. சில இடங்கள்ல 100க்கு ஒரு 1% ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. நெக்ஸ்ட் காதுன்னு பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் அனைவருக்குமே வந்துட்டு காதுல எந்த பிரச்சனையும் ஏற்படுறது கிடையாது. ஒரு சில பேருக்கு மட்டும், அதாவது சிஜிஆர்ல ஃபயர் பண்றவங்களுக்கு மட்டும், அதாவது 81mm ராக்கெட் லான்ச்சர் என்று அழைக்கப்படுகிற இந்த சிஜிஆர்ல ஃபயர் பண்றவங்களுக்கு மட்டும் காதுல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா இந்த சிஜிஆர் வந்துட்டு மிக அதிக சக்தி வாய்ந்த ஒரு வெப்பனா இருக்கும். இதை ஃபயர் பண்ணும்போது மிக அதிகமா சவுண்ட், அந்த பிளாஸ்ட் ஏற்படுறதுனால அதிக சவுண்ட் ஏற்படும். இந்த அதிக சவுண்டுனால அந்த பக்கத்துல கிட்ட 2 பேர் சேர்ந்து தான் ஃபயர் பண்ணுவாங்க. அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு காது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன், சில பேரை நானே பார்த்திருக்கேன், அதை ஃபயர் பண்ணும்போது காதுல ரத்தமே வந்துடும், அந்த அளவுக்கு பிளாஸ்ட் ஆகும். அதன் மூலியமா காது வந்துட்டு டேமேஜ் ஆகவோ அல்லது காது கேளாம போக கூட வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஒரு சில பேருக்கு காது கேளாமையும் போயிருக்குது. அதை வந்துட்டு இப்ப எல்லாம் முறையா சேஃப்டி ப்ரிகாஷனோட வந்துட்டு அநேக பேர் ஃபயர் பண்றாங்க. அப்படி இருந்தும் ஒரு சில பேருக்கு பாதிப்புகள் ஏற்படுது. மற்றபடி நார்மலா ராணுவ வீரர்களுக்கு பொதுவா யாருக்கும் காதுல வந்துட்டு பெரிய பிரச்சனை ஏற்படுறது கிடையாது. சிஜிஆர் ஃபயர் பண்றவங்களுக்கு மட்டும் ஒரு சில பேருக்கு காதுல டேமேஜ் ஏற்பட்டிருக்குது, ஏற்பட வாய்ப்புகள் அதிகம்.
நெக்ஸ்ட் தோல், அந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இது போன்ற வியாதிகள் வந்துட்டு ராணுவ வீரர்களுக்கு மிக அதிகமா ஏற்படுது. அது ஏன்னா ராணுவ வீரர்கள் கடும் வெயில்லையும் கடும் மழையிலையும் கடும் குளிர்லையும் தொடர்ந்து அவங்க டியூட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால இது சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதிகமா அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருந்தது. பார்டர்ல எல்லாம் அந்த கடும் பனியில வந்துட்டு அவங்க டியூட்டி கொடுக்கும் போது பனிப்பத்துகள்லாம் ஏற்படும். நீங்க கேட்டிருப்பீங்க, அந்த மாதிரி பனிப்பத்துகள் ஏற்படலாம் வாய்ப்பு இருந்தது. இந்த பனிப்பத்து பார்டர்ல நான் தொடர்ந்து ஒரு 9 மாதங்கள் லீவுக்கே போக பார்டர்ல இருக்கும் போது எனக்கே முகத்துல இந்த இடத்துல எல்லாம் பனிப்பத்து ஏற்பட்டிருக்குது. அந்த பனிப்பத்து நான் பார்டர்ல டியூட்டி கொடுத்துட்டு அடுத்து சாஃப்ட் ஏரியா பிளேனுக்கு எல்லாம் வந்து நான் டியூட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறது காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா அது மறைஞ்சிருச்சு. இது மாதிரி பனிப்பத்துகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது இல்லாம உள்நாட்டு டியூட்டி, அந்த சத்தீஸ்கர் போன்ற அந்த ஜங்கல் நிறைந்த ஏரியாக்கள், நக்சலைட் நிறைந்த ஏரியாக்கள், அந்த அடர்ந்த காடுகள் நிறைந்த ஏரியாக்கள் டியூட்டி பார்க்கும்போது, டேஞ்சரான ஏரியால டியூட்டி பார்க்கும்போது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்மெட், பீட் ஜாக்கெட், லாங் ஷூ ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி கடும் வெயில்ல அவங்க டியூட்டி பார்க்கும்போது அந்த உடல்ல அப்படியே வியர்வை வந்துட்டு எப்போதும் வெளியேறிட்டே இருக்கும். அந்த பிசு தன்மை அதிகமா இருக்கும். அப்ப அதை போட்டுக்கிட்டு தொடர்ந்து 9 மணி நேரம் 10 மணி நேரம் அவங்க டியூட்டி பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு பல அந்த மாதிரி உடல்ல வந்துட்டு அலர்ஜி, அந்த தேமல், அது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு மிக அதிகமா வாய்ப்பு உள்ளது. இது மாதிரி பல பேருக்கு ஏற்பட்டு இருந்தது. இது இல்லாம அடர்ந்த ஜங்கிள் பகுதியில டியூட்டி பார்க்கும்போது பல விஷப்பூச்சிகள் எல்லாம் கடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஜங்கிள் எக்ஸசைஸ்க்குன்னே போவாங்க. அதை பத்தி எல்லாம் நான் என்னோட வீடியோல சொல்லி இருக்கிறேன். அந்த பேசிக் ட்ரைனிங் வீடியோல எல்லாம் ஜங்கிள் எக்ஸசைஸ் எப்படி இருக்கும்லாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஜங்கிள் எக்ஸசைஸ் டைம்ல அந்த உத்தராகண்ட், இமாச்சல் பகுதி, இந்த சத்தீஸ்கர் ஏரியா, இந்த மாதிரி ஜங்கிள்குள்ளதான் அந்த எக்ஸசைஸ் நிறைய நடக்கிற போது அந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள நம்ம எவ்வளவு சேஃப்டியா இருந்தாலும் அது நமக்கே தெரியாம ஒரு சில விஷப்பூச்சிகள் பல பேரை கடிச்சிருக்குது. அதன் மூலியமா அவங்க உடம்பு ஃபுல்லாவே ஒரு மாதிரி அலர்ஜியான தேமல் மாதிரி உடம்பு ஃபுல்லாவே பரவ வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா தேமலா பரவி அலர்ஜி ஆகி அது குணமாகாமலே பல பேத்துக்கு போயிருக்குது. எனக்கும் சில விஷப்பூச்சிகள் கடிச்சிருக்குது. கடிச்சு பல நாட்கள் அந்த மூலியமா ஏற்பட்ட அலர்ஜினால நானும் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஆனா காலப்போக்குல சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து அது வந்துட்டு சரியா ஆயிருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் ராணுவ வீரர்கள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பார்டர்ல எல்லாம் இருக்கும் போது அவங்க வந்துட்டு அதீத குளிர்னால எப்போது அவங்க சாப்பிடுற முதல் கொண்டு அவங்க போடுற ட்ரெஸ் முதல் கொண்டு உடம்ப சூடாக்குறதாவே இருக்கும். குளிர்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக லேயர் வாய்ஸா ட்ரெஸ் போட்டு உடம்பு அதிகமா சூடாக்குறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பாங்க. அதன் மூலியமா உடம்பு சூடாகும். தண்ணி வந்துட்டு தெவிக்காம சரியா குடிக்காம இருப்பாங்க. அதன் மூலியமா உடம்பு அதிகமா சூடாகும். அவங்க சாப்பிடுற பொருள் பாதாம், முந்திரி, பிஸ்தா, இது மாதிரி சாப்பிடுற பொருட்களும் உடம்பு அதிகமா சூடாக்கும். அறியாமையினால இந்த மாதிரி தொடர்ந்து இருந்து அவங்களுக்கு வந்துட்டு பைல்ஸ் வர்றது கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உடம்பு அதிகமா சூடாகுதாங்க. அங்க இருந்து அனுபவப்பட்டவங்க, அங்க இருந்து பழகுனவங்க கரெக்டா தங்களை வந்துட்டு பராமரிச்சுப்பாங்க. சரியான அளவு தண்ணி குடிக்கிறது, எவ்வளவு உடம்பு சூடாகணும் எப்படின்றத கரெக்டா அவங்க கவனிச்சு இருந்துப்பாங்க. ஆனா புதுசா போறவங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதிகமா குளிர்ல எப்படா பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி கூட குடிக்காம உடம்பு சூடாக்குறதுலயே இருப்பாங்க. அதன் மூலியமா நிறைய பேத்துக்கு பைல்ஸ் நோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு. அடுத்ததாக இடுப்பு பகுதியில ஏற்படுற ப்ராப்ளம். ராணுவத்துல 90% ராணுவ வீரர்களுக்கு இந்த இடுப்பு பகுதியில டிஸ்க் ப்ராப்ளம் மிக அதிகமான ராணுவ வீரர்களுக்கு இருக்குது. இதனால பல பேர் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு. அதுவும் முக்கியமா அந்த ராணுவ வீரர்கள் இந்த இடுப்பு பகுதியில டிஸ்க் தேய்மானத்தினால கஷ்டப்படுற ராணுவ வீரர்கள் எல்எம்சி கேட்டகரியில தேர்ந்தப்படுறவங்க. அந்த எல்எம்சினா லோ மெடிக்கல் கேட்டகரி. அதாவது இது பெர்மனன்ட் எல்எம்சியாவும் இருக்கலாம், இல்லைன்னா டெம்பரரி எல்எம்சியாவும் இருக்கலாம். அப்படி எல்எம்சி கேட்டகரியில சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்க எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹார்டான டியூட்டி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க யூனிட்ல கேம்பஸ்லயே வந்துட்டு சின்ன சின்ன ஒர்க் பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே இருப்பாங்க. இந்த மாதிரி லோ மெடிக்கல் கேட்டகரியில வர்றவங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்காது. அவங்க ப்ரொமோஷனும் ஆக மாட்டாங்க. அவங்க எந்த லெவல்ல இருக்காங்களோ அவங்க அப்படியே இருந்துட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுக்கு போக முடியாது. அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்காது. அவங்க எப்ப வந்து எல்எம்சி கேட்டகரியை கட் பண்ணிட்டு அவங்க உடல்நிலை தேறி சரியாகி திரும்ப எல்லா டியூட்டியும் பார்க்க முடியும் அப்படின்ற கேட்டகரிக்கு எப்ப அவங்க வராங்களோ அப்பதான் அவங்களுக்கு திரும்பவும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்காது. அதே நேரத்துல எந்த கடினமான டியூட்டியும் கொடுக்கப்பட மாட்டாது. அவங்க அப்படியே சின்ன சின்ன ஒர்க்கை பார்த்து அப்படியே ரிட்டையர்ட் ஆகிட்டு போக வேண்டியதான் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அவங்கள எல்எம்சி கேட்டகரியில வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு ராணுவத்துல மிக அதிகமான ராணுவ வீரர்கள் இந்த இடுப்பு பகுதி டிஸ்க் ப்ராப்ளத்தினால பல ராணுவ வீரர்கள் இன்னைக்கு அவதிப்பட்டு இருக்காங்க. இந்த இடுப்பு பகுதியில டிஸ்க் ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா, ஒருவேளை அவங்க அதீத ஒரு ஓவர் வெயிட் தூக்கி வந்துட்டு சில பேருக்கு இந்த டிஸ்க் ப்ராப்ளம் வந்துருக்கும். சில பேருக்கு வந்துட்டு
அதிகமான ட்ரைனிங் காரணத்தினாலே வந்திருக்குது. ஒரு சில பேருக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் பிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி மிக அதிகமான பிசிக்கல் ட்ரைனிங் வந்துட்டு அவங்க எடுத்துருக்கலாம். அவங்க விருப்பப்பட்டே கூட எடுத்திருக்கலாம். இந்த இடுப்பு பகுதியில மிக அதிகமா அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு அவங்க நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கலாம். அதன் மூலியமா உங்களுக்கு அந்த இடுப்பு டிஸ்க் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பாதிக்கு அதிகமான பேர் ராணுவ வீரர்களுக்கு இந்த டிஸ்க் ப்ராப்ளம் தவறான பழக்க வழக்கத்தினால வந்துட்டு மிக அதிகமான பேருக்கு ஏற்படுது. இதுவும் வந்துட்டு மறுக்க முடியாத ஒரு விஷயம் தான். சோ அதனால இன்னைக்கு ராணுவத்துல சேர்ற ஒவ்வொரு இளைஞர்கள்ட்டையும் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, முன்கூட்டியே தெரிஞ்சு தவறான பழக்க வழக்கங்களை ஸ்டார்டிங்ல இருந்தே நிப்பாட்டிருங்க. அது எந்த பழக்கமா இருந்தாலும் சரி. நீங்க மிக சரியா உங்க உடம்ப பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா மிக சரியா நீங்க வந்துட்டு சர்வீஸ் பண்ணலாம். உடல்ல எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அடுத்ததா கால்கள். இந்த கால்களை பொறுத்த அளவுக்கு ராணுவ வீரர்களுக்கு மிக அதிகமா முழங்கால் தேய்மானம் ஏற்படும். அதுக்கப்புறம் லெக் பிராக்சர் ஏற்படும். இந்த முழங்கால் தேய்மானம் ஏன் ஏற்படுதுன்னா, மிக அதிகமா ஓடுறது நடக்கிறது அது ராணுவ வீரர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா பல இடங்கள்ல அவங்க பல நாட்கள் அவங்களோட பர்சனல் திங்ஸ் வெப்பனை எடுத்துக்கிட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை, பல கிலோமீட்டர்கள் பல நாட்கள் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால அவங்களுக்கு வயசாக வயசாக கால் முழங்கால்கள் தேய்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்துல லெக் பிராக்சர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு எங்கேயாவது அவங்க சரிக்கு விழுந்து அடிபட்டா ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மிக அதிகமா அவங்க ஏதாவது ட்ரைனிங் பண்ணும்போது ட்ரைனிங் பீரியட்ல தான் இந்த லெக் பிராக்சர் ஏற்படுறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. ஸோ நண்பர்களே, ட்ரைனிங் பீரியட்ல வந்துட்டு மிக முக்கியமா இந்த லெக் பிராக்சர்ல வந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கவனமா ட்ரைனிங் பண்ண வேண்டியது மிக முக்கியம். அதை விட முக்கியம், உங்க உடம்ப நீங்க வீக்காக விடாம நீங்க பாத்துக்கணும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மிக கடினமான ட்ரைனிங் நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்பு வீக் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வீக்னஸ்ல இருந்து உங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நல்லா சாப்பிடணும். ஸோ அதனால ட்ரைனிங் டைம்ல நீங்க காசை மிச்சப்படுத்தணும், காசை மிச்சப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணத்தையும் நீங்க வைக்காம அந்த எண்ணத்தெல்லாம் நீங்க விட்டுட்டு ட்ரைனிங்ல கிடைக்கிற உங்களோட சம்பளத்தை நீங்க மேக்சிமம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் உங்க தேவைக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல மிஞ்சிச்சுன்னா அதை நீங்க சேமிச்சு வைக்கலாம். ஆனா அப்பயே நீங்க கஞ்சத்தனம் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. தயவு செய்து சொல்றேன், ட்ரைனிங்ல உங்களுக்கு நிறைய செலவாகும். முக்கியமா நீங்க வந்துட்டு நல்லபடியா சாப்பிட பாருங்க. கறி, மீன், முட்டை, பால், நெய், பழங்கள்னு நீங்க தனியா வாங்கி வச்சு சாப்பிடுங்க. மெஸ்ல போடுற சாப்பாடு உங்களுக்கு கண்டிப்பா உங்க உடம்புக்கு தேவையான கலோரிஸ், விட்டமின்ஸ், கால்சியம் எதுவுமே கிடைக்காது. நீங்க தனியா செலவு பண்ணி இது எல்லாமே வாங்கி நீங்க சாப்பிட்டாங்கன்னா அப்பதான் உங்களால ட்ரைனிங் பண்ண முடியும். இல்லை நீங்க பாதியிலேயே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் ஏற்பட்டு நீங்க ட்ரைனிங்கை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுரும். ட்ரைனிங்ல மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் கஞ்சத்தனம் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு திங்ஸ்லயும் வந்துட்டு கஞ்சத்தனம் பண்ணாம நல்ல பிராண்டடா வாங்கி யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, நீங்க ஒரு ஜங்கிள் எக்ஸசைஸ்க்கு ஒரு ஷூ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜங்கிள் ஷூ வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஜங்கிள் ஷூ லோ குவாலிட்டியானது 250 ரூபாய்க்கும் கிடைக்கும், ஹை குவாலிட்டியானது 1500 ரூபாய்க்கும் கிடைக்கும். அந்த ஜங்கிள் எக்ஸசைஸ்ல நான் என்னுடைய முந்தைய வீடியோக்கள் நீங்க பாக்குறவங்களா தான் தெரிஞ்சிருக்கும் ஜங்கிள் எக்ஸசைஸ் எவ்வளவு கடினமா இருக்கும்னு. அந்த ஜங்கிள் எக்ஸசைஸ்ல போடுற ஷூ வந்துட்டு நீங்க ஒரு வாரத்துக்கு இல்ல 10 நாளுக்கு கூட கலட்டாம ஷூ போட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த ஷூ கடும் குளிர்லயும் மழையிலையும் தாங்கக்கூடியதா இருக்குங்க. நீங்க வந்துட்டு அந்த ஹை குவாலிட்டியான ஷூ வாங்கி போட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே தாங்க, உங்க கால் சேஃப்டியா இருக்கும். இதே லோ குவாலிட்டியான அந்த 250 ரூபாய் ஷூ நீங்க வாங்கி போட்டீங்கன்னா உங்க காலவே அதை அரிச்சிடும். உங்க கால்ல இருந்து ரத்தம் வர சூழ்நிலை கூட ஏற்பட்டுரும். இந்த மாதிரி பல விஷயத்த நானே பார்த்திருக்கிறேன். சோ அதனால இது மாதிரி பல திங்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே சொன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். சோ எக்ஸாம்பிள் சொல்றேன், ட்ரைனிங் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது நீங்க ராணுவ செலக்ட் ஆகி ட்ரைனிங் பண்ணும்போது நீங்களே புரிச்சுப்பீங்க. இது மாதிரி ஒவ்வொரு திங்ஸையும் பிராண்டடா யூஸ் பண்ணுங்க. உங்க உடலை ஃபர்ஸ்ட் பாதுகாத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், தவறான பழக்க வழக்கங்கள் மட்டும் ஈடுபட்டுறாதீங்க. முக்கியமா ட்ரிங்க்ஸை வந்துட்டு ட்ரைனிங்ல ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ட்ரைனிங் டைம்ல நீங்க பயங்கர கஷ்டப்படும் போது நீங்க வீட்லயே சப்போஸ் ராணுவத்துக்கு சேர்றதுக்கு முன்னாடியே யாராவது வந்துட்டு கொஞ்சம் நார்மலா குடிக்கிறவங்களா இருந்தா ட்ரைனிங்ல அவ்வளவு சோர்வடையும் போது கொஞ்சம் குடிக்கலாம், குடிச்சா நிம்மதியா தூங்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். அந்த தவறான விஷயத்த மட்டும் எப்போதும் செஞ்சிடாதீங்க. இந்த தவறான விஷயத்த இப்படிலாம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க உடம்பு கண்டிப்பா ஒண்ணும் இல்லாம போயிடும். அது மாதிரி பல பேருக்கு ஆகுதான் நான் பார்த்துருக்கிறேன். தவறான விஷயங்கள் செய்யாம அந்த ட்ரைனிங் சோர்வை நீங்க உங்க சாப்பாட்டு விஷயத்திலயும் சரியான டைம்ல அவங்க கொடுக்குற டயத்தை எந்த விதத்துல வீணடிக்காம சரியான ரெஸ்ட் எடுக்கிற மூலியமா தான் நீங்க வந்துட்டு ரெக்கவர் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க ட்ரைனிங் பண்ணுங்க. இது மாதிரி ட்ரைனிங் அல்லாம சர்வீஸ் பீரியட்லயும் சரி, இப்ப என்ன மாதிரி இப்ப சர்வீஸ்ல இருக்க பீரியட்லயும் சரி,
கண்டிப்பா நம்ம உடம்புக்குன்னு நம்ம வந்துட்டு மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து வச்சு நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடுறது முதற்கொண்டு நல்லபடியா நம்ம உடம்ப மெயின்டைன் பண்றது முதற்கொண்டு வந்துட்டு பல விஷயங்கள் நம்ம செஞ்சாகணும். அப்பதான் இந்த முழங்கால் தேய்மானங்கள்ல இருந்து அதுக்கப்புறம் இடையில மத்த நம்ம டியூட்டி டயத்துல உடல் சோர்வுகள் இந்த மாதிரி லெக் பிராக்சர் பல விஷயங்கள் வந்து நம்ம உடம்ப நம்ம பாதுகாக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம உடம்பு விஷயங்கள் உடம்பு நம்மளே பாதுகாக்கிற விஷயங்களுக்குலாம் வந்துட்டு செலவு பண்றதுக்கு யோசிக்க கூடாது. அப்பதான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம உடலை பாதுகாத்துட்டு நம்ம நாட்டையும் பாதுகாத்துட்டு நம்ம வீட்டையும் பாதுகாக்க முடியும். அதுக்கப்புறமா ராணுவ வீரர்கள் மிக முக்கியமா பல மன அழுத்தங்களுக்கு ஆளாகுறாங்க. அது எந்தெந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த என்னுடைய முந்தைய வீடியோல ராணுவ வீரர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தங்கள் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துருக்காங்க, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி பல மன அழுத்தங்களுக்கு ராணுவ வீரர்கள் ஆளாகுறாங்க. இதன் மூலியமா கொஞ்சமா அவங்க ஒரு சில பிரச்சனைகள்ல பொறுமையா இருந்து அதுல விடுபட்டாலும் அவங்க வந்துட்டு அந்த மன அழுத்தங்களுக்கு ஆளாகும் போது அவங்க ஷார்ட் டேர்ம்ல அந்த இடத்துல அந்த மன அழுத்தத்துல இருந்து விடுபடணும்னு நினைச்சு அவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க டெய்லி அந்த மன அழுத்தத்தினாலையும் வீட்டுல இருக்க அந்த வீட்டுல பல பிரச்சனைகள், அதே மாதிரி டியூட்டில பல பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு ஸ்மூத்தா போகும், ஒரு சில பேருக்கு வந்துட்டு வாழ்க்கை பிரச்சனையாவே போகும் ராணுவ வீரர்களுக்கு. அந்த மாதிரி ராணுவ வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க நிம்மதியா தூங்க முடியாது. அந்த தூங்க முடியாத ராணுவ வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சு அவங்க பெரிய குடிகாரன் ஆயிடுவாங்க. பெரிய குடிகாரன் ஆகி அவங்க வாழ்க்கையை தொலைக்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க குடிச்சு அவங்க உடல் பருமன் ஏறி உடல்ல இருக்க பல ஆர்கன்ஸ்லயும் பல பிரச்சனைகள் வந்துடும். அவங்களுக்கு பிரஷர் சுகர் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி விஷயத்தோட அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி வியாதிகளோட குடிய நிப்பாட்ட முடியாம அவங்க நாள் ஃபுல்லா வந்து குடிச்சு அந்த போதையிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அவங்க லீவுக்கு போனா அவங்க ஃபேமிலி கூட அவங்கள அடுத்து மதிக்காம பல பேர் ஆயிருவாங்க. இந்த மாதிரி பல பேர் ஆயிருக்காங்க. என்னோட சர்வீஸ்ல நானு நிறைய பேரை பார்த்திருக்கேன். முக்கியமா அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க குடிச்சாலும் சரி, அவங்க குடிய நிப்பாட்டினாலும் சரி, அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய குடிச்சு அந்த குடிக்க அடிமையாகி அவங்க உடம்பு வீக் ஆனதுனால வீட்டுக்கு போய் இன்னைக்கு வந்துட்டு நிறைய ராணுவ வீரர்கள் ரிட்டையர்ட் ஆன ராணுவ வீரர்களுக்கு வந்துட்டு அந்த பேரலைஸ் வியாதி வருது. அந்த கை கால் விளங்காம போகிற அந்த வியாதியில எனக்கு தெரியும். அந்த மாதிரியான பேரலைஸ் வியாதிகள் வந்து நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், இது ராணுவத்துக்கு வந்துட்டு பல விஷயங்கள் அவங்க அனுபவத்துல கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள வந்துட்டு இந்த விஷயம் சேர்க்கணும்னா புதுசா ராணுவத்துக்கு வர்றவங்க நிறைய பேர் இந்த வீடியோவை வந்துட்டு பார்ப்பாங்கன்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி ராணுவத்துக்கு வர்ற இளைஞர்கள் தயவு செய்து குடிக்க அடிமையாயிராதீங்க. எப்பேற்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் அது காலப்போக்குல சால்வ் ஆயிரும். அதற்காக நீங்க அதுல இருந்து விடுபடுறதுக்காக இந்த ஆல்கஹாலை மட்டும் கையில எந்த சூழ்நிலையை எடுத்துறாதீங்க. மில்ச்சினாவே அவங்க குடிப்பாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் வந்துட்டு நம்ம நாட்டுல நிலவுது. இதனால வந்துட்டு நீங்களும் மிலிட்ரிக்கு சேர்ந்துட்டா நம்மளும் குடிப்போம் அப்படின்ற எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேணாம். நிறைய பேரு என் கண்ணு முன்னாடி இன்னைக்கு குடிக்காம நிறைய பேரு நல்லபடியாலாம் வாழ்க்கை இருக்கிறாங்க. புதுசா வர்றவங்க ஆரம்பத்துல இருந்தே குடிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே நீங்க இருங்க. எப்பயுமே உங்க சர்வீஸ் நல்லபடியா போகும், உங்க லைஃப் நல்லபடியா போகும். கடைசியா ஒவ்வொரு ராணுவ வீரரும் தங்கள் உயிர் நீத்து இந்த நாட்டை காப்போம் அப்படின்ற கோட்பாட்டுக்கு கீழே தான் இந்த ராணுவத்துக்கே வேலைக்கு வராங்க. சோ அதனால ஒரு நாட்டோட போர் என்றாலும் சரி, இல்ல பாடல் கடினமான டியூட்டி கடினமான சூழ்நிலை என்றாலும் சரி, இல்ல உள்நாட்டுக்குள்ளே கடினமான டியூட்டி கடினமான சூழ்நிலைகள் என்றாலும் சரி, அதாவது மாவோயிஸ்டுகள், நக்சலைட்டுகள், இந்த தீவிரவாதிகளோட சண்டை என்றாலும் சரி, அதன் மூலமாக ராணுவ வீரர்கள் உயிர் நீப்பதும் அல்லது அவங்க இந்த சண்டையின் மூலமாக கை கால்களை இழந்து ஊனமுற்றவர்களா நிற்பதும் அது தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, ராணுவ வீரர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் இவ்வளவு உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டுதான் அவங்களோட மொத்த சர்வீஸையும் செய்யறாங்க. எனவே ராணுவ வீரர் சர்வீஸ் முடிச்சு ரிட்டையர்மெண்ட் வரும்போது அவங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி அவங்க ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போகும்போது அவங்க உடல் ஆரோக்கியத்தோடு கை கால் சுகத்தோடு நல்லபடியாக எந்தவித வியாதி இல்லாம அவங்க ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு இன்னைக்கும் பல பேர் மத்தியில கருதப்பட்டு வருகிறது. நண்பர்களே, ராணுவத்தை பத்தியும் ராணுவ வீரர்களை பத்தியும் இன்னும் பல விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை சொல்லுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.